வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிற பேரில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து காவல்துறையை வச்சு கைது பண்ணிடுவார் மிரட்டுறாரு. பயங்கரமான மிரட்டல். அவருக்கு அமைச்சர் பதவி புதுசு, ஆனால் நமக்கு வந்து கைது பழசுன்னு அவருக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லாக்அப் டெத்து. ஒரு வேளை அவர் சொன்னதுக்கு இதுக்கு நம்ம ஏதாவது ஷிங்க் பண்ணி பார்க்கலாமானா ஷிங்க் பண்ணி பார்க்கலாம், போகிறப்ப பேசலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இது நம்ம இதுங்க ஏங்க அதுதாங்க ஏங்க இது ஏங்க புரியலையா உங்களுக்கு? காசே வாங்காமல் தூய சக்தி நடத்துகிறாங்கள ஒருத்தர், அதில் இது வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. எது வாங்கி தானே ஒரு வீடியோ பரவுதுங்க. அந்த வீடியோ போடணுன்னு ஆசை, வண்டி ஓடிட்டுனால எல்லாம் போட முடியல. சரி நம்ம பேசலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பழனி கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்குதுங்க. அது வந்து 100 கோடி ரூபா மதிப்பு. பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலம் அடிவாரத்துக்கு அது 100 கோடி ரூபா மதிப்பு உள்ளது வந்து கிரயமாவது. அது சம்மந்தமாக வந்து பேச பொருள் ஆகுது. அதுக்கு சம்மந்தமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நம்ம அமைச்சர் ரமேஷ். என்ன கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட்டில்? நான் கைது பண்ணிடுவோம். அவதூறு யாருங்க பரப்புனா? நீ தான் திருடன்னு யாரும் சொன்னாங்களா? உனக்கு கீழே இது ஒரு பிரச்சனை நடக்குது. எவ்வளோ 1 ரூபா 2 ரூபா 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி கை மாறுது. உன்னோட நாலேஜ் இல்லாமல் நீ திராணி இல்லாத அமைச்சர் தானே. இதுக்கு பதில் கேட்டால் நீ கைது பண்ணிடுவோம்பியா? இப்போ ஒரு அமைச்சர் இல்லையா, 2 அமைச்சர் இருக்கீங்க. பத்திரப்பதிவுத்துறையும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு, அறநிலையத்துறையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இதை பற்றி கேட்டால் நீ வந்து எனக்கு சொந்தக்காரங்க உருவிட்டாங்க, வெங்காயக்காரங்க உருவிக்கிட்டா, வெங்காயமும் இல்லை தக்காளியும் இல்லை, என்ன உதோ அதை நீ பேச வேண்டியதான். நேற்று அவ்வளோ நீ ஆமான்னு ஒத்துக்கிறல்ல. நீ அவ்வளோ ஒரு திராணி உள்ள அமைச்சராக இருந்தால் இந்த ஊழலை நீ தான் ஃபஸ்ட்டு வெளியே சொல்லியிருக்கணும். நீ ஏன் மறைச்ச? சஸ்பெண்ட் பண்ணுற வேலை முடிஞ்சு போச்சு. அந்த 100 கோடி ரூபா யார் தொடர்பு இருக்குது? நீ எதுக்கு அவர் ப்ரமோஷன் கொடுத்தா அவர் கேட்குறாரு ஒரு ஜேர்னலிஸ்ட். அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. உடனே நான் கைது பண்ணால் உன் பூச்சாண்டி யாரானா காமி. நீ வந்து பண்ணுறியா இல்லையா? இல்லை கடைசியாக ஒருத்தர் வந்து வீடியோ போட்டு இப்போ மாட்டினார் பாரு உங்கள் ஆள், கை நிறைய வாங்கி அதை வந்து இல்லை நீயும் வீடியோவோட எனக்கா சிக்கனா தான். நீங்களா சிக்கனா ஒத்துக்குவீங்க? நீங்களாம் ஒத்துக்க போகிறீங்களா என்ன? இல்லை எனக்கு நான் கடைசியாக உங்ககிட்ட பேசுகிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாகர்கோயிலில் ஒரு லாக்அப் டெத் ஆகிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு லாக்அப் டெத் ஆச்சு. திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஓப்பனாக அந்த அப்பா அம்மா அவங்க அம்மாவை ஃபேஸ் பண்ணி சொல்கிறாரு, அம்மா நடந்துச்சுமா மன்னிப்பு கேட்டார். அதுக்கு நான் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். இங்கே இப்போ டிவிகே கவர்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்றைக்கி போராட்டம் பண்ணிங்களேப்பா. நீங்கள் அன்றைக்கி போராட்டம் பண்ணி அப்படியே வந்து நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க கூட்டிகிட்டு வரதா ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்டார்ல. இன்றைக்கி எங்கே போய் முதுகு இருக்கா? அவருக்கு திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? யாரை தான் ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்குது உங்கள் முதலமைச்சருக்கு? இப்போது இதே மாதிரி குட்கா வழக்கில் வந்து குணசேகர்னு ஒருத்தர் வந்து கைது பண்ணுறாங்க. டிவிக்கு அதே காவல்துறை டிவிக்கு நிர்வாகி அவரை வந்து பெயில் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஏங்க 3 பேக்கெட் பிடிச்ச இவரை கைது பண்ணி அடித்து கொலை பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்கு புரியல. டிவிக்கே நிர்வாகினா நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாமா? என்ன நடந்துகிட்ருக்கு இந்த ஆட்சியில்னு எனக்கு புரியலைங்க. இந்த லட்சணத்தில் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சுன்னு ஒரு வீடியோ வருது. இங்கே மாம்பாக்கமோ செம்பாக்கமோ நியர்பை தான் நினைக்கிறேன், சென்னை சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் டிவிக்கு சார்ந்தவர் பணம் வாங்குறாங்க. ப்ரூஃபாக அதாவது ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. 50,000 அனுப்பியிருக்கான், 30,000 ஃபஸ்ட்டு சென்ட் ஆகலன்னு கையில் வந்து கேஷ் கொண்டு போய் 30,000 கொடுக்குறான். அவன் வாங்கிய ஒரு மகளிர் கையில் கொடுக்குறான். இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் உண்மை. இதுக்கும் திமுக காரணமானுங்க உடனே அதையும் இந்த மக்கள் நம்புவீங்க? இல்லை மக்கள் நீங்கள் எதை தான் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களே யோகியம் கிடையாதுங்க. இவன் வந்து வருமானத்தை மறைச்சி, புரியுதா, மக்களுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை மறைச்ச ஃப்ராடு, அக்யூஸ்டு, நீதிமன்றத்தால் காரித்து போட்ட கரடி இந்த ஆள். இன்னொன்று ஒரு சொகுசுகார் வாங்குறப்போ ரோட் சைஸ்ன்ட்டு, அதுக்கு நான் வந்து வரி கட்ட மாட்டேன்னு நீதிமன்றம் போய் அப்பயும் காரி துப்பி அனுப்புகிறாங்க. என்னான்ட்டு, நீங்கள் வந்து ரீல் ஹீரோவாக இருக்காதீங்க, ரியல் ஹீரோவாக இருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த காரி துப்பு உனக்கு தேவையா? நீ வந்து இன்றைக்கி ஊழல் ஒழிக்கிறேன்னா யாரா நம்புவாங்களா? திமுகவில் இதுவரை எந்த தலைவரும் தண்டனை பெற்றது கிடையாது. அவங்கள வந்து குற்றவாளின்னு சொல்கிறியே, நீ என்ன வியாதியாக இருப்ப? உனக்கு என்ன வியாதி தெரியுமா? திமுக வியாதி. எதுக்கு எடுத்தாலும் திமுக மேலே போடுற திமுக வியாதி. நீலாம் யோகியமே கிடையாது. அமைச்சர் வந்து இன்னொரு வாட்டி மிரட்டல் தோணியில் பேசினா, அதை விட மிரட்டல் தோணி எங்களுக்கும் தெரியும். சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது, ஓகேங்களா? சட்டத்துறை உங்ககிட்ட இருக்கிறனால வந்து சட்டமே உங்களுதுன்னு எழுதாதுங்க. அம்பேத்கர் எழுதின சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. இங்கே எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் உரிமையும் இருக்குது. மரபோடு பேசுகிறோம், அதோடு நீங்களும் நடந்துக்கணும். அவதூறு கிடையாது. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். கேள்வி கேட்குறவங்களாம் அவதூறுன்னு சொல்லி மிளகாத்தூளை தூவி விட்டு அடுத்தவன் மேலே பழியை போட்டு விட்டு போகிறது ரொம்ப நாள் இழைக்காது அணில் அமைச்சர்களே.